மிதுனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உண்மை. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது மிதுனராசி நண்பர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். தங்கம் வாங்கிறது உறுதி. 2வது கண்டிப்பாக வெள்ளி வாங்கிறது உறுதி. 3வது வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உறுதி. பணம் காசு பட்டைய கலப்பம், அதுதான் உண்மை. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம். மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும். ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம். கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி. மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ். இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பயிற்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணா நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்ன? மிதுனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னு கேட்டால், அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷத்தில் லாஸ்ட் ஒரு 1 இயர் குரு உட்கார்ந்துருக்கக்கூடிய வீடு மிதுனம், அதில் மாட்டின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் இவங்க கூட இருக்கிறவங்க, இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க கீழே வேலை செய்கிறவங்க, இன்ஃபேக்ட் சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு வேலை செய்கிற ஆட்களுக்கு கூட ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நிலைமை. எனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டால் அட்வைஸ் மட்டும்தான், ஒரு மரியாதை மட்டும்தான் கிடச்சிருக்கும். மரியாதைலாம் இருக்கட்டும், டப்பு எங்கடா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இருந்திருக்காது. ஆனால் இந்த டைம் பீரியடில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெறும் பொழுது மிதுனராசி நண்பர்கள் 3 விஷயங்களை கண்டிப்பாக செய்வீர்கள். 1, தங்கம் வாங்கிறது உறுதி. 2வது கண்டிப்பாக வெள்ளி வாங்கிறது உறுதி. 3வது வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உறுதி. 4வது பணம் காசு பட்டைய கலப்பம், அதுதான் உண்மை. ஏன்னா மிதுனராத்துக்கு பொறுத்த வரைக்கும் பேசினா மரியாதை. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எப்படா ஒரு வார்த்தை சொல்லுவானான்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. உங்கள் மேலே இருக்கிற மதிப்பும் மரியாதையும் அப்படி சேஞ்ச் ஆகும். இன்ஃபேக்ட் என்ன, மிதுனத்தில் பிறந்த பல பேருக்கு முகத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லக்ஷணம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உச்சபலம் பெறும் பொழுது முக லக்ஷணம் மாறும். ஆக்சுவலாக சொன்னால் கண்கள் இதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சின்னது வந்து போகும். ஆனால் முக லட்சணம் மாறும், சொல்வாக்கு அதிகரிக்கும். நிறைய பேர் பணம் காசுக்கு தட்டுப்பாடே கிடையாதுங்கிற ஒரு நிலைமை உருவாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் தேவையில்லாத பஞ்சாயத்து, தேவையில்லாத இருக்கக்கூடிய காம்படிஷன், நான் சொல்கிறது பகையாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கேஸ் கூட போட்டிருந்தா கூட அதெல்லாம் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஆகிடும். அதனால் கேஸ் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். 3வது போட்டித் தேர்வுகள் அபார வெற்றி, 100க்கு 100. நானே எதிர்பார்க்கலாம் சார், ரிசல்ட் பார்த்தா 590 மார்க் எடுத்திருக்கான் சார் என் பையன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான் சார்னு மார்க் தட்டிக்கக்கூடிய நிலைமைகளில் மிதுனராசினுடைய குழந்தைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறது. மிதுனராசி நண்பர்களே பெரிய அளவுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஜோராக ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம். அதே மாதிரி எதாவது பிளாக்மெயில் பண்ணுறாங்க, என்னால் இந்த பணத்தை கொடுக்க முடியல, செட்டில்மெண்ட் ஆக மாட்டேங்குது, நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எல்லாமே இப்போ சுமூகமான ஒரு தீர்வை எட்டி க்ளோஸ் பண்ணுறது. நான் பார்க்குறது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அபாரமான முன்னேற்றம். உண்மையான ராஜயோகம் மிதுனத்தில் எங்கே இருக்குன்னா தொழிலில் தான். அதாவது எந்த விஷயத்தையுமே 3 விதமாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு அபிலிட்டி யாருக்குன்னா மிதுனத்துக்கு தான். அதாவது ஒரு ஆங்கிள் இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது எல்லாத்துக்குமே ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி 2வது பிளான் ரெடியாக வச்சுருப்பாங்க. அந்த மூளை எங்கேருந்து வேலை செய்தோ தெரியாது. அந்தளவுக்கு மிதுனத்துக்கு ஒரு பெரிய அளவுக்கு தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஓடின்னு இருக்குமா. இப்போ தொழிலில் ரொம்ப முன்னேற்றம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இவர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான தொழில் தொடங்கினா இன்னும் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு? ஒன்றுதாம்மா, அதாவது என்ன, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டார், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உணவு சம்மந்தப்பட்ட செக்டார், அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்டார், அது இல்லாமல் இந்த கோல்டு அண்ட் ஜுவல்லரி சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு. 2வது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் படை தளபதிகள்.
அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோட இவங்க ஒர்க்கிங் பார்ட்னராக மாறுறாரு. யாரோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் நான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணாங்கன்னா மிதுனம் 100% ஜெயிக்கும். ஸோ அதெல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதோட வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டாக இருக்கிறதோட செகண்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய பெரிய ஒரு சாமர்த்தியமாக இந்த ராஜயோகம் கண்டிப்பாக குரு உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்டிப்பா தொழில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. இவர்களுடைய குடும்பம் இல்லற வாழ்க்கை அப்படின்றது சிறப்பா இருக்குமா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுங்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை பெருசாகாமல் இருக்கும். ஆனாலும் ரூல்ஸ் ஓசிடி பாதி பேருக்கு, மிதனத்தில் இருக்கிற பாதி பேருக்கு ஓசிடியால் கொல்லுவாங்க வீட்டில். அதனால் மிளகாப்படி அங்கே ஏன் வச்ச, காப்பி டம்ளர் ஏன் இங்கே வச்சான்னு சொல்லி விசித்திரமான பிரச்சனைகள்லாம் ஓடும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் ஃபேமிலியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும். அப்போ இவர்கள் தொழில் நல்லா இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கு, இவர்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லை நீங்குமா? 100% கடன்லாம் முடிஞ்சிருமா? என்ன விஷயம்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு இவ்வளோ பலமாக உச்ச பலம் பெறும்போது பார்வை பலத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். நான் தான் சொன்னேன், நாளைக்கு காலையில் நீ கட்டலின்னா வண்டி தூக்கிட்டு போயிடுவேன், இஎம்ஐ நீ முடிக்கலைன்னா கார்டு வந்து வீட்டுக்கு வந்து ஜப்து வாரண்ட் வரும்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அது எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அதனால் கடன், நோய், வழக்கு, எதிர்பாராத அசிங்கம், கடுமையான பிரச்சனை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். ஆனால் மிதுன ராசி நண்பர்கள் மெயினாக பார்த்துக்க வேண்டியது கண்கள் சார்ந்த, இடது கண்கள், அதே மாதிரி சைனஸ், இது ரெண்டும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஜம்முன்னு இருப்பீங்க, பி ஹாப்பி. கண்டிப்பா. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் காமாட்சி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் கொண்டு போய் சாத்திட்டு வரணும். அப்படி பண்ணாங்கன்னா நல்ல சேஞ்ச் கொடுக்கும். இவங்க வீட்டில் நின்று போன ஒரு சுபகாரியம் இல்லையா, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம், ரெண்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சூப்பராக இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், அந்த ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோட சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். மே 28ஆம் தேதி காலை 8லிருந்து 11 மணிக்குள்ள நம்ம, அதாவது இந்த குரு பயிற்சி மகா யாகம்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிறதுல ரொம்ப உன்னதமான மாதம் அந்த அதிக மாதம். அந்த அதிக மாதம் குரு பயிற்சி மகா யாகம் 33 தேவதைகளை ஆவானம் செய்து கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வியாசராஜ மடத்தில் நம்ம அதை பண்ண போகிறோம். பப்ளிக் எல்லாருமே வரலாம், ஆனால் முன்பதிவு அவசியம். அதுக்கான நம்பர்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. உங்கள் ஃபேமிலிக்கு செப்பரேட்டாக ஒரு அதுக்கான சங்கல்பம் அர்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கான பிரசாதமும் வாங்கிட்டு போகலாம். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்.
தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பா வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.